சுண்டி இருக்கிற சேலை, கையில பாலு, தலையில பூவு, பக்கத்துல பழம், நொறுக்கு தீனி. என்னடா இது? முடிச்சு பார்த்தா முதல்ல. ஓ, புரியுது 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 புரியுது. என் கற்புக்கு சோதனை கட்ட 2 அடியே சாதனை கண்டு என் மண்டு உண்டு இல்லைன்னு ஓட போறீங்கப்பா. அது என்ன பாத்துருவோம். காக்க காக்க கடவுள் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க மூடு மூடு முந்தானே மூடு மூடுமா மந்திரம் வர மாட்டேங்குது மூடு. கற்புக்கரசன் தானே நீங்க, அப்புறம் ஏன் கடவுளை கூப்பிடுறீங்க? உங்க பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்லையா? யார் வேலை கட்டுறீங்க? உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப ஒழுங்கா படுத்து தூங்குங்க. நானும் உங்க கூடவே படுத்துக்கிறேன். ஐயோப்பா, நீ படுக்க போறியா? ஐயோ முடிவோட வந்திருக்காரு. பொழுது விடுகிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தீங்கன்னா உத்தமன்னு ஒத்துக்கிறேன். சரியில்ல, மரியாதை இடத்த காலி பண்ணு. எந்திரி எந்திரி முதல்ல. அப்பா உங்களுக்கு உங்க பேர்ல நம்பிக்கை இல்ல, தோத்துட்டேன்னு ஒத்துக்குங்க. நான் போய் மறி குழந்தைகிட்ட சொல்லிடுறேன். தோத்துட்டா நானா? தோல்வி இந்த ஜென்மத்துல எனக்கு இல்லடி. நீ கைய போட்டுக்க, காலை போட்டுக்க, போட்டுக்க வாடி. இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ண. ஐயோ 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 அடி பாவி, காலங்காலமா கட்டி காப்பாத்தி வந்த கற்ப கரைச்சி செடி கள்ளி எந்திரிச்சு போய் தள்ளி பாச்சி பாச்சி எல்லாம் பாச்சி. எனக்கு நாளி போச்சு. இப்படி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் வந்தன்னு வரும்போது தாலியோட வந்திருக்கேன். இதை கட்டிட்டு மறு வேலையை பாரு. முடியாது, கட்ட முடியாது. கட்டல கழுத்து நிறுத்தி. ஐயோ மறுக்குழுந்து வந்துட்டியா? என்ன மன்னிச்சுக்கட்டா, உனக்காக கட்டி வச்சிருந்த வசந்த மாளிகைய இவ வாங்கிட்டா. அடி பாவி, துரோகம் பண்ணிட்டு அடி பாவி. கற்ப சோதிச்சுட்டு வந்து சொல்லிட்டீனா தாலி கட்டிட்டு வாங்கிட்டு இருக்க. என் பொண்டாட்டி மேல கைய வச்ச கைய கடிச்சு போடுவேன். என்னையா பேசுற? நாம எங்கெல்லாம் போனோம், எப்படி எல்லாம் சுத்துறோம், ஒரு நிமிஷத்துல இப்படி மாறிட்டியா? சுத்தணும் யாரு இல்லைன்னு சொன்னா, ஆனா அவன் இருந்த இடத்துல 3 உலகத்தையும் சுத்தி காட்டியா தெரியுமா? உங்களையும் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஆம்பளைங்க என்னைக்குமே சபலக்காரன் தான். அவனை சோதிக்கணும்னு நினைச்சீங்க, அதுவே உங்களுக்கு சோதனை ஆயிரும். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல, உனக்காக வாங்கி வச்ச தாலி தயாரா இருக்கு. என்ன சொல்ற தங்கச்சி? காக்கா மாதிரி இருக்கிறப்பவே எனக்கு தெரியும் கண்ட நேரத்துல உட்காருவான்னு. நீங்க போங்க. போடா போடா, ஒரு கட்டு பூமா இருக்கு பிடிக்கிறதுக்கு தரமாட்டேன்ட்டு வந்துட்டாங்க இருந்து வக்கல பேசுறதுக்கு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, நீங்க எனக்கு தாலி கட்டுங்க. பள்ளி தீவான முருகை மாதிரி ஆயிட்டீங்க. நீ என்ன பண்றது? யோ, என்கிட்ட கலாட்டா பண்ண, இனிமே நான் பேச மாட்டேன். இந்த கத்தி தான் பேசும். யோ மறிக்குழுந்து, நீ என்ன காதலிக்கிறது நினைச்சுதான் நான் உன்னை சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா நீ வெறுக்கிறங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் வெளியூர் போய் சாமியாரா போறேன். ஏன் உள்ளூர்ல சாமியாரான ஒத்துக்க மாட்டாங்களா? அதுக்கு இல்ல. யோ, அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வந்துடாதயா. நான் உன்னதான் காதலிக்கிறேன். மறிக்குழுந்து, நீ என்ன காதலிக்கிறியா? என்னமா சொல்ற? என்னால நம்ப முடியல. காதலிக்கிறேன்னு கட்டிப்பிடிக்கிறியே, சரியான அவசரம் கொடுக்க. நான் சொல்றபடி கேட்டாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லாட்டி வேற ஆளை பாத்துப்பேன். சரி பாத்துக்க. ஐயோ, அப்படி எல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவு பண்ணிடாதம்மா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு கற்பு கரசனா இருக்கணும், அதான் என் ஆசை. நியாயமான ஆசை. நீ கற்போட இருப்பியான்னு முதல்ல சோதிக்கணும். எது? என் கற்ப சோதிக்க போறியா? எப்படிமா? எப்படி? அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் நீ உஷாராயிடுவ. மறிக்குழுந்து, என் கட்டுப்பாட்டை பத்தி உனக்கு தெரியாது. போக போக நீயே புரிஞ்சுக்குவ. வேற ஏதாவது செய்யணுமா? முதல்ல இந்த மோப்பம் முடிக்கிறது விடு. எருவு மாதிரி கத்துறது. யோ, உன்கிட்ட எனக்கு அதுதாயா, அது மட்டும் தங்கச்சி, இவன் கூட என்னமா பேச்சு? அண்ணா, நான் அவரைதான் காதலிக்கிறேன். காக்கா மாதிரி பாக்குறான், எருமை மாதிரி கத்துறான். உனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்றது? நல்லா இருக்கீங்களா? ஒரு கிட்ட பூமா இருக்கு இருந்தா கொடுங்க. காசா காலையில வாங்கிக்கங்க. கடன் எல்லாம் குடுக்கறது இல்லப்பா. கடன் எல்லாம் குடுக்கறது இல்லையே. கேக்கலையா? கேக்குது. கேக்குறதே கடன், இதுல பூமார்க்கு வேற. என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119,
என்ன மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறா? கண்ணை குழுந்து, இது எச்சில்லடி, காதல் தீர்த்தம். இதை சுத்தி ஒரு மதுச்சுவர் எடுத்து கோவில் கட்டி ஓந்தலமிலே கும்பாபிஷேகம் நடத்த போறேன். என்னால ஒரு கோயில் தான் கட்ட முடியும். வரேன். இது களை குத்துறதுல காதல் சின்னம். இன்னைக்கு ஓந்தலமே வச்சுக்கிறேன் ராசாத்தி. காலையில ஏதோ தேங்காய் பால் ஊத்தி பணியாரம் சாப்பிட்டுருக்காயா. குழந்தை கோலமா? இல்ல, கோல மாவு. என்னது கையில ரெண்டு? ஒண்ணு பெருக்கிறதுக்கு, இன்னொன்னு உனக்கு. எனக்கா? நீ பார்த்து அன்பா கொடுக்கிற பொருள் எந்த பொருளா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேம்மா. பரவாயில்ல கண்ணே, நாளைக்கு திருப்பி வரேன். செருப்படுத்தி போய் வாங்கிட்டு போறேன். எதையும் பார்த்தானோ. ஏண்டா செல்லக்கண்ணு, உங்க அப்பா அன்னைக்கு ரஸ்தாலிக்குள்ள வெட்ட சொன்னாரு, அதை ஏண்டா வெட்டாம விட்டுட்ட? சந்திராக்கு ரஸ்தாலி போனா ரொம்ப பிடிக்கும்ல, இப்பயே வெட்டி வச்சுட்டா பழுத்து கொட்டிடும்ல, அதான் அவ வந்ததுக்கு அப்புறம் வெட்டிடலான்னு விட்டு வச்சிருக்கேன். வாட்ஸ் யுவர் டைம்? வாட்ஸ் யுவர் டைம்? முடி வெட்ட போறேன். முடி முடி சரியான பன்னடா இருப்ப நீ. மணி நான் கேட்டா முடி வெட்டிக்க போறேன்னு சொல்ற? உனக்கு தமிழ் தெரியும்ல? தெரியும். முதல்ல தமிழ்ல கேட்க வேண்டியது, அதை விட்டு பன்னடா கன்னடாங்கற. பல்லு புட்டுக்குறோம்யா. பல்லு பூரிக்கிழங்கு சாம்பார் வடை கரெக்டா? அட பாவி, எப்படி கரெக்டா சொன்ன? ரொம்ப பேசாத. இவ்வளவு அழகா வகுடு தெரியாம முடி வெட்டிருக்கிய. எங்க வெட்டின? திருப்பதியில. திருப்பதிலையா? ஏடா இந்த பைய வச்சுட்டு இங்க உட்காரு, முதல்ல நான் போய் வெட்டிட்டு வந்துடுறேன். அவசரப்படுற போ. வாங்க வாங்க. பெருசு முடி வெட்டணும், அசத்தலா வெட்டணும். டிஸ்கோ கட்டிங், ஸ்டெப் கட்டிங், சாங் கட்டிங். உங்களுக்கு எந்த கட்டிங்? நீ சொல்ற மாதிரிலாம் வேணாம்யா, நான் சொல்ற மாதிரி வெட்டு. என்ன பாக்குற? கண்ட கண்ட பேரெல்லாம் சொல்லி ஏமாத்தலாம்னா நடக்காது. நான் சொல்றத கேளு. பகுடே தெரியப்படாது, திருப்பதியில வெட்டுற மாதிரி வெட்டணும். என்ன? யோ, அங்க உட்கார்ந்துருக்கானே மொட்டடி சொல்றது கூச்சப்பட்டுக்கிட்டு திருப்பதியில வெட்டுற மாதிரி வெட்டுன்றாயா? அப்புறம் என்ன, உனக்கு வேலை ஈஸி தானே, போய் வயசு தெரியல. இப்போ செலவு கல்லு மாதிரி ஆக்கிடுறேன். என்ன மறுபடியும் சுத்துறான்? காலையிலே கருவாட்டு குழம்பும் பழைய சோறுமா? என்ன வராது? என்ன சுகமா இருக்கியா? அற்புதமான வேலைக்காரண்டா நீ ஐயா. ஐயோ முள்ளப்பா. சுத்தமா இருக்கான்னு பாத்துக்க. ஆகா, ஆச்சரியமா இருக்குதா? முதல்ல மொட்டை மாதிரி அடிச்சு புட்டு அப்புறம் தூக்கி சீவிர மாதிரி வெட்டுவீங்களா? யோ, நீ தானே மொட்டை அடிக்க சொன்ன, இப்ப தூக்கி சீவிர மாதிரி வெட்டுன்னு கேக்குற? மொட்டை மாதிரி இல்ல, மொட்டை தான். மொட்டையா? சொல்ல கண்ணு, மொட்டை எடுத்துட்டாடா, மொட்டை எடுத்துட்டாடா. என்ன அதை மொட்டை அடிச்சு வச்சிருக்க? இவருதாக மொட்டை அடிக்க சொன்னாரு, அப்புறம் தூக்கி சீவிர வெட்டுனா எப்படிங்க வெட்ட முடியும்? என்னடா சொன்ன நீ அவர்கிட்ட? நான் சொல்றத கேள்றா, வகுடே தெரியப்படாது, திருப்பையில வெட்டுற மாதிரி வெட்டு அப்படின்னா இந்த ஆளு அந்த ஆள்கிட்ட போய் ஏதோ குசு குசுன்னா ரொம்ப சௌரியமா போச்சு, போய் வலிச்சு தள்ளுன்னு சொன்னா அந்த ஆளு அப்பவே சந்தேகப்பட்டா. அதுக்கு பின்னால ஒரு கிண்ணத்துல நிறைய தண்ணி அள்ளி தலையில ஊத்துனா அப்பவே சந்தேகப்பட்டா. மொட்டையா சந்தேகப்பட்டேன்னு சொல்றல, அப்பயே கேட்க வேண்டியதாண்டா. இன்னைக்கு இவன் கையால மொட்டை அடிக்கிட்டு இருக்கும் போது கேட்டா பிரயோஜனம். நீ என்ன பண்ணிருப்ப? அதுக்கு தாண்டா அந்த ஏழுமலை உனக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? இந்த நாள் சந்தனத்தை வாங்கி
மொட்டைக்கு நல்லா தேயி நல்லா குளிர்ச்சியா இருக்கும். நான் தூக்கி சீவுற மாதிரி நல்லா அழகா வெட்டிட்டு வரேன். இவனை நம்பி வெட்ட போறாடா நீ. ஏய் எழுந்து போடா மொட்டை. டேய் வெளிய வாடா வெளிய வாடா வெளிய வாடா நீ. முன்ன மாதிரி உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானடா. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. அப்படி டவுசர் பையில கைய விடு. ஏன் அங்கதானே பீடி இப்படி இருக்கு அதை எர்றா. அடி 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 வை வை வை. அடி அடி அடி. சந்திரா முன்ன மாதிரி உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானடா. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. என்னடா இது புல்லு கடை கீழே போட்ட? நீ தூக்குறதுதான். எது நான் தூக்குவா? சந்திரா வேணும்னா நீ தூக்கல நான் தூக்குறேன். தூக்கவா? சரி சரி என் தலையில தான் தூக்கு. இருப்பா இருப்பா இருப்பா. போப்பா. சந்திரா முன்ன மாதிரி உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானடா. அது ஒண்ணும் பெரிய விஷயம். முறைக்காதடா சொல்றேன். முதல்ல இந்த சட்டையை வெட்டி அவுத்து போட்டுற. முழுக்கை சட்டையும் முழுக்கால் டோசரும் வாங்கி மாட்டிக்கிற. அப்புறம் இந்த குச்சி வச்சு விட்டுற. இந்த புருஷு இருக்கு பாரு புருஷு அதை வச்சுதான் விளக்குற பிடிக்கிற. அப்புறம் இந்த முடியல அப்படி இருக்கப்படாதா மகன் இருக்காம சிரிக்கிறாங்க டவுன்ல அந்த மாதிரி கத்திரிச்சுக்கணும். நாளைக்கு நீ டவுன் கூட்டி போய் முழுசா ஆளே மாத்தணும். நிறைய வேலை இருக்குப்பா. புள்ளப்பான உனக்கு என்ன ஏத்தா இருந்தா புல்லுகிட்ட அவன் தலையில தூக்கி விட்டுட்டு நீ கையை வச்சுட்டு வருவ. இரு போய் தலைவர்கிட்ட சொல்றேன். மிரட்டின புண்ணாக்க திண்டு வந்து பேசலாம் பாரு பேச்சு. மாதிரி இருக்குது. பாத்துரா என்னடா நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பூச்சி இருக்குடா. புதுசா ஒரு பூச்சியா தள்ளா. நிறுத்துறா. ஏன்டா வாட்சி போட்டு அடிச்சிட்டு இருக்க? வாட்சிடா பூச்சிடா. வாட்சிடா பூச்சிடா. வாட்சிடா வாட்சியா. நடக்கட்டும் நடக்கட்டும். நீ பாட்டுக்கு என்ன ராஜா மாதிரி நின்னுகிட்டு இருக்க. நான் ஒருத்தரே குப்பை வரை கொட்டிக்கிட்டா எப்ப போய் சேர்றது? என்னடா விளையாடுறியா? ஐயா சட்டை பேண்ட் பெல்ட் எல்லாம் போட்டிருக்காரு. என்ன போய் குப்பை வர சொல்றியடா? பேசுவடா பேசுவ. சும்மா பேசிக்கு நிக்காதடா. நேரம் ஆகுதுல்ல போய் குப்பையை வர்றா போட்டா. பாட்டி என்னடி இன்னைக்கு சாயந்தரம் நெல்லு குத்த போகணுமா? செல்லக்கண்ணு வீட்டுல போய் வண்டி மாடு கேட்டு வர சொன்னாங்க. யாரு? தங்க வேலையா? ஏண்டி இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பாக்கணுமா? நெல்லு குத்தி வச்சுட்டா எல்லாத்தையும் வரைக்கும் நானா வாயில போட்டு போறேன். ஏன் அவன் பொண்ணு இது இல்ல? இதுகிட்ட சொல்றது ஒரு வேலை பாக்குதா? இது சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது தலைக்கு கூட நான் தேய்ச்சி விட வேண்டியது இருக்குது. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு என்னால அலைய முடியாது. போய் என் மாப்பிள்ளை கிட்ட வண்டி மாடு வேணும்னு சொல்லிட்டு வா. போ எந்திரி எந்திரி. இப்படியே போயிடாத மாத்திட்டு போ. போ. ஏன் பாட்டி அவளை திட்டுற? இவ ஒருத்தி இன்னைக்கு காலையில என் மாப்பிள்ளை விழுப்புரத்துக்கு போறேன்னு சொன்னாரு. இந்நேரம் போயிட்டு இருப்பாரு. அங்க செல்லக்கண்ணு மட்டும் தான் தனியா இருப்பான். என் பேத்தியை இப்ப அனுப்புனா ஏதாவது வழி பிறக்காதான்னு பாக்குறேன். நீ வேற என்னடா புள்ளப்பான? நான் தாங்க வேலை செய்றேன். உனக்கு இது மாதிரி யாரும் கொலை சட்டை வாங்கி தரலையா? என்னடா சிரிக்கிற? நீ இது மாதிரி கொலை சட்டை மாட்டிக்கிட்டு அந்த சக்கர தண்டை போய் நின்னுக்குனா எரு தானா வண்டியில ஏறிக்கும்ல. அப்புறம் முடிச்சுக்கிறேன். அதாவது கொழுத்து போய் தடுமாறுதுவ. கொலை சட்டை போட்டுக்கிறதுல என்ன இருக்குது? நம்ம வீட்டு வேலைய நாம தான் செய்யணும். அதை விட்டு அதை மாட்டிக்கிட்டீங்கன்னா ஊர்ல ஆக சொல்ல போறாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு பேசுறது? அது எதுக்கு தானா தெரியணும். வார ஐயா ஏண்டா இவ்வளவு நேரம் வாரி குட்டிக்கு நீங்க சப்போட்டா எங்களுக்கு எல்லாம் தூக்க தெரியாது. இறங்கி வேலை செய்யறா செய்ய இல்ல உன் கொலாச்சத்தை அழுக்காக வண்டிக்கு மேல போயிடுறா. வேலையை பாடுறா. இல்லைங்கய்யா காலில இருந்து வாரி குடிக்க. அவன் அரை சோம்பேறினா நீ முழு சோம்பேறியாச்சே. வாடா. அதுவும் சரித்தாயா. மல்ல மல்ல மல்ல
இதா டேய் என்னாச்சு இவனுக்கு? இவன் எதுக்கு ஓடுறான்? அந்த பக்கமா சைடுல திரும்பி பாருங்க. ஓ சந்திராவா? இது வந்து அவனுக்கு என்ன குப்பை வாரி கொட்ட வேண்டியதானே? இந்தா. ஆமா சந்திரா, பரீட்சைலாம் எப்படிமா எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன் மாமா. அப்புறம் எங்க வீட்டுல சாயங்காலமா நெல்லு குத்த போறாங்களா, 3 மணிக்கு வண்டி மாடு சொல்லிட்டு வர சொன்னாரா எங்க அப்பா. செல்ல சொன்னா வண்டி பூட்டிட்டு வர போறான். சந்திரா, செல்லக்கண்ணு இவ்வளவு நேரமா என் கூட தான் குப்பை வாரி கொட்டிக்கிருந்தான். உன்னை பார்த்தது வண்டி சக்கரத்துக்கு பின்னால போய் ஒழிச்சுக்கிச்சான். செல்லக்கண்ண எந்திரிச்சு வாடா. உங்க வீட்டு கல்லைக்கு நீ குப்பை வர்ற. குப்பை வர்றதுல அசிங்க. குப்பைன்னா உனக்கு அவ்வளவு காலமா? குப்பை வர்றடே. குப்பைடா குப்பை. குப்பை. அப்ப நான் போயிட்டு வரேன் மாமா. சந்திரா கொஞ்சம் இரு போவ. அதை ஏன் இருக்கு சொல்ற? கொஞ்சம் இருங்க. இதுக்குதான் என்னால முடிஞ்சது. வரேன் மாமா. எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.